சொல்றாரு, என்னை நம்புறவர், என்னை விசுவாசிக்கிறவர், என்னை எந்த ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளுங்க, இயேசுவை அறிந்து கொண்டு இயேசப்பா நீங்கதான் எங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் நம்பிக்கை 100% நிற்கிறானோ அவன் வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளின் நிலையற்றோட இருக்கிறான். ஒரு காரியத்துல என் இயேசுதான் என்னை நடத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியுங்கிற நம்பிக்கை. அதான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் வாழ்க்கை முடிஞ்சு போனாலும் அவன் நான் என்ன செய்வேன், மீண்டும் தொடர்ந்து வைப்பேன். கீழே சொல்றாரு, இப்ப இவ போயிட்டா நான் அடுத்த கருத்தை கடந்து வர விரும்புகிறேன். இப்ப வேகமா கடந்து போய் இயேசுவிடத்துல பேசுகிறான். இயேசுவை எந்த இடத்துல சந்தித்தாலும் அங்க நிற்கிறான். நீங்க அடுத்து வாசிப்பீங்கன்னா இந்த 31வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வீட்டிலே அவரோடு கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த 27 வாசிங்க. அதற்கு அவள், ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் விசுவாசிக்கிறது மார்த்தா சொல்லுகிறார். வேகமாக இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். நல்லா புரியுது. அப்ப இந்த மார்த்தா எப்படி போயிருக்கிறா ஆண்டவரை பார்க்க? ரகசியமா போனா. அநேக நேரம் இல்லை, நம்மெல்லாம் இந்த பகுதியில் அநேக கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஜெபத்துக்கு வர்றோம்னா அநேகர் ஒளிஞ்சுதான் வர்றோம். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எப்படி போறோம், ஒளிஞ்சு போறோம். ஆனா மதுக்கடையில பார்த்தா ஆண்கள் பப்ளிக்கா கீழ் நிற்கிறாங்க, அதுக்கு வெக்க வரல. இன்னைக்கு இந்த மார்த்தாள் செஞ்ச காரியம், அதனால நான் மார்த்தாளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, மரியாளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. மரியாள்கிட்ட யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவை ஏசப்பாவை நம்புறேன், மறித்து போன என் சகோதரனை எங்க அப்பா எனக்கு திருப்பி தர முடியும் நம்பிக்கை இருந்தது. முடிஞ்சு போன வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை எங்க அப்பாவை உண்டாக்க முடியல. சகோதரனா இவன் ரகசியமா போய் கூப்பிடுறா. கீழே வாசிப்பீங்கன்னா மரியாதை கேட்ட உடனே சீக்கிரமா எழுந்து இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்திக்கிற இடத்திலே இருந்தார். அநேகருடைய ஜெபம், அநேகருடைய கிரியை மனமாற்றம் இல்லாதனால எந்த இடத்துல இயேசுவை பார்த்தமோ அவர் அற்புதம் செய்ய முடியாம அதே இடத்துல நிக்க வச்சிருது. இந்த மார்த்தாள் இயேசுவிட்ட அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. இந்த தேவனிடத்துல தயவு பிராணிகள்ட்ட ஒரு மனமாற்றம், சரியான மாற்றங்கள் இல்லாதனால ஆண்டவரை எங்க சந்தித்தாலே அங்கவே நின்றது. இப்ப மார்த்தா கடந்து போறான். 2 பேரும் ஒரே வார்த்தையை சொல்றாங்க. அடுத்த வசனம் வாசிப்பீங்க. 32வது வசனத்துல அவர் சொல்ற, இயேசு இருந்த இடத்துல மரியாள் வந்து, அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். மரியாள் சொன்னா, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் செய்ய மாட்டான். மார்த்தாள் சொன்னா, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தா. 2 பேரும் ஒரே காரியம் தான். ஆனா இந்த மரியாள் செஞ்ச காரியம் இயேசுவினுடைய பாதத்துல போய் விழுந்தான். இந்த மரியாளுக்கு தெரியும் ஒண்ணு, இந்த இயேசுதான் என் சகோதரனை மீண்டும் எனக்கு உயிரோட கொடுக்க முடியும். மரியாளுக்கு தெரியும் இந்த இயேசுதான் என் வாழ்வாதாரத்தை மாற்ற முடியும். மரியாளுக்கு தெரியும் இந்த இயேசுதான் என் சரீரத்தில் உள்ள வியாதியை குணப்படுத்த முடியும். மரியாளுக்கு தெரியும் இந்த இயேசுதான் நம்முடைய வாழ்வாதாரத்தை இருக்கிற நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்மளை மகிழ்ச்சிக்குள்ள நடத்த முடியும் என்பது மரியாளுக்கு தெரியும். மார்த்தாளுக்கு வசனங்கள் தெரியும், ஆனால் கிரியைகள் இல்லை, மாற்றங்கள் இல்லை, ஜபத்துக்கு பதில் இல்லை. இந்த போய் பாதத்துல விழுந்த அழுந்த ஒரு அடுத்த காரியத்தை வாசிப்பீங்கன்னா அவங்க அழுகிறதையும் இயேசு கண்டபோது என்ன செஞ்சாரா? அழுக தாய்மை இருக்கிறீங்க, உங்க அழுகைக்கெல்லாம் கண்ணீர் கொடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த வருடம் உங்க கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவன் சொல்றார். மரியாள் பாதத்தில் விழுந்தவ அழுத உடனே கீழே வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். நீங்கள நானும் அழுதா அந்த அழுகைக்கு அலட்சியம் பண்ணிட்டு போயிருவாங்க. இங்க இருக்கிற உறவுகள், மனைவி அழுதா கணவன் அலட்சியம் பண்ணுவாங்க, கணவன் அழுதா மனைவி அலட்சியம் பண்ணுவாங்க, பிள்ளைகள் இருந்தா பெற்றோர்கள் அலட்சியம் பண்ணுவோம், உறவுகள் அலட்சியம் பண்ணுவோம்.
அழுகைக்கு பதில் கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் மட்டும்தான் தெய்வம், அவர் மட்டும்தான் தகப்பன். அதனாலதான் அவர் அழுகைக்கு பதில் கொடுக்கிறவர். மார்த்தாள் அழுகல, மார்த்தாளுக்கு எல்லாம் தெரியுங்கிற மட்டும் இருந்தது. 4 நாள் ஆச்சு, இனி நம்ம தம்பி வரமாட்டான். இதுதான் மார்த்தாளுக்கு உண்டானது. மரியாளுக்கு ஒண்ணு தெரியும், வருடங்கள் கடந்தாலும் நான் இழந்தவைகளை திருப்பி கொடுக்கிறவர் இவர் மட்டும்தான் சொல்றது மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் மரியா தேவ சமூகத்தை பாதத்தை பிடிச்சுக்கிட்டா. இன்னைக்கு அவர் பாதத்தை பிடிக்க வந்திருக்கோம். உங்க வாழ்க்கை அந்த மாற்றம் போயிருவாரா? இல்லையா? கல்லறையில கொண்டு போய் வச்சாச்சு. இதோட இந்த மார்த்தாள் விட்டாளா? அடுத்து பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்தார். மறுபடியும் கல்லு வைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் பாருங்க, நம்ம அற்புதம் பெறாததற்கு இது ஒரு காரணம். மார்த்தாள் என்ன செய்யறாங்க சொல்றது, இயேசு மரித்தவ வாழ்க்கையை உயிர்த்தர செய்ய போறார். முடிஞ்ச போன வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை உண்டு பண்ண போறார். இப்ப கூட இருக்கிற இந்த மார்த்தா போய் சொல்றா, அத சொல்ற மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவர் நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது என்ன செய்யும்? ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாருன்னா உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க பக்கத்துல உள்ளவங்க, உங்களோட கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு உறவா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு காலம் போச்சு, இவ்வளவு செலவச்சு நீங்க ஏன் இதை பண்ண போறீங்க, இல்ல ஏன் நீங்க தொடங்குறீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அற்புதம் நமக்கு நடக்க போறதுக்காக தான் ஆடுவோம். ஏன்னா எந்த ஒரு செலவும் இல்லாம அப்பா நமக்கு அற்புதம் செய்யப்படுறது பார்த்தீங்களா? இப்ப இந்த மார்த்தாட்டை தடுக்கிற 4 நாள் ஆச்சியா, நடந்து முடிஞ்சு போச்சியா, நாரி போச்சியா, இன்னும் செய்யாத கல்ல எடுத்து போன ஆண்டவர் சொல்றாரு. கீழே வாசிங்க, இயேசுவை நோக்கி உங்களை பத்தி ஆண்டவர் சொல்றேன், ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை நீ என்னை விசுவாசித்தா என்னுடைய மகிமையை பார்ப்பேன்னு கர்த்தர் சொல்றேன் இல்லையா? தீராத வியாதியை மட்டும்தான் குணப்படுத்துவதா இயேசு பார்க்கிறோம். நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்க தெரியுமா? 10,000 ரூபாய்க்கு இயேசுட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சுகப்படுத்தி எனக்கு கொடுங்கப்பா, உங்களால முடியும் சொல்லுவோம். அதுல இருந்து ஒரு ஜீரோ கூடிட்டுனா கொஞ்சம் தயக்கமா ஜெபம் பண்ணுவோம். அதுல இருந்து இன்னொரு ஜீரோ கூடிட்டுனா ரொம்ப தயங்கிடுவோம். பணம் மதிப்பு நம்முடைய பார்வையில எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவுக்கு இயேசுவை சிறுசாக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருசா பார்க்கறதெல்லாம் ஒரு பார்வை லேசான காரியம், சாதாரணமான காரியம். அதனால சொல்றாரு, நீ மனம் திரும்புகிற பொழுது, நீ மனம் திரும்பி இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை நீ அறிந்து உன் வாயினால் அறிக்கையிடுகிற பொழுது, நீ விசுவாசிக்கிற பொழுது, மரியாதை போல நீ தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும். 100% நீ அவரை நம்பி இருக்கிற பொழுது கர்த்தர் சொல்றார், முடிஞ்சு போன வாழ்க்கையில என் ஆண்டு ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணி கொடுக்க விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய மகிமையை நம்ம